குழி பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள்: அரிசி, இட்லி அரிசி, ரேஷன் அரிசி தான், காப்பிடி. பச்சரிசி காப்பிடி, துவரம்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 25 கிராம், உளுந்து ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம செய்யணும். 1 மணி நேரம் ஊற வச்சு மாவு அரைச்சி வந்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான வெல்லம், 1/4 கிலோ வெல்லம். மண் இருக்கும், அப்படியே போட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் மண் இருக்கும், அதனால் நான் காய்ச்சி வடிகட்டி ஊற்றுறது. நீங்கள் சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட போட்டு அரைச்சிக்கலாம். மண் ஊற்றுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் காய்ச்சி ஊற்றுவேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, வெல்லம் கரைஞ்சதும் ஊற்றி வைக்கலாம். வெல்லம் கரைஞ்சிருச்சு. வெல்லம் கரைஞ்சிருச்சு, எடுத்து ஊற்றலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்துச்சுனாக்க ஊற்றுறதுக்கு எடுக்க கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தாலும் ரப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இது சாஃப்டாக வரும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ ஊற்றி காட்டுறேன். இதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு ஊற்றினா கொஞ்சம் குழி உள்ளே போய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஊற்றி குறைச்சி வச்சுக்கலாம். வந்துருச்சு பாருங்கள். வெந்ததுமே நல்லா தெரியும். இப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரைட்டாக அப்படி போட்டுடலாம். 1 பை 1 இப்படி 3 போட வேண்டியதான். 3 போட்டு ஒரு 1 நிமிஷத்தில் எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. கடையில் கூட இருக்காது. சூப்பராக செஞ்சுருக்கோம் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். வெல்லமும் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எடுத்துருவா, எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்துருச்சு. நல்லா வந்துருச்சு. ரொம்ப எண்ணெயும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். பசங்களுக்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கலாம். பசங்களை விரும்பி சாப்பிடுங்க. இனிப்பு இல்லையா, ரொம்ப சாப்பிடுங்க பிள்ளைங்க. அப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே அதாக இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.